இன்னைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் 17ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமும் கருட பஞ்சமியும் சேர்ந்து வந்ததுனால 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல 16வது திவ்ய தேசமான திருப்பதி பெருமாளுக்கே அண்ணனான ஸ்ரீ உப்புளியப்பன் பெருமாள் கோயிலுக்கு தான் இன்னைக்கு போயிருந்தோம். காலையில 5:30 மணிக்கெல்லாம் அங்க நடந்த சுப்பிரபாத சேவையும் விஸ்வரூப தரிசனத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லாரும் கொடிமரத்தோட சேர்த்து பெருமாளை 27 முறை வலம் வந்துட்டு இருந்தாங்க. உங்களோட சேர்ந்து நானும் பெருமாளை 27 முறை கொடிமரத்தோட சேர்த்து வலம் வந்து வணங்கினேன். இதை தொடர்ந்து கோயிலுடைய 2வது பிரகாரத்தை சுத்தி வரும்போது கோயிலுடைய வெளி பிரகாரத்துல ரொம்பவே அழகா வடிவமைக்கப்பட்டிருந்த தசாவதார சிலைகளையும், இதை தொடர்ந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து 108 திவ்ய தேச பெருமாள்களையும் கோயிலுடைய வெளி பிரகார சுவற்றில் ரொம்பவே அழகா வடிவமைச்சிருந்த அந்த ஒரு அழகை பார்த்து ரசித்தேன். நீங்களும் இந்த உப்புளியப்பன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் மறக்காம 108 திவ்ய தேச பெருமாள்களையும் வந்து வணங்கிட்டு போங்க. இந்த திருவிண்ணகர் திவ்ய தேசத்துல உப்புளியப்பன்கிற நாமத்துல வீற்றிருக்கிற இந்த ஒரு அழகான ஸ்ரீனிவாச பெருமாளை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், அப்புறம் பொய்கை ஆழ்வார்னு 4 ஆழ்வார்கள் போற்றி மங்களாசாசனம் பாடியிருக்காங்க. மார்க்கண்டேய மகரிஷியோடைய தவ புதல்வியான பூமி தேவி தாயார மணக்கறதுக்காக இந்த கோயில்ல உள்ள பெருமாள் உப்பு சுவையே தவிர்த்திருக்காரு. அதனால இந்த பெருமாள் உப்பிலியப்பன்கிற திருநாமத்திலையும் இந்த பெருமாளுக்கு வேற யாரும் ஈடு இணையே இல்லாததுனால ஒப்பில்லாத அப்பன்கிற ஒரு பேர்லையும் இந்த பெருமாள் அழைக்கப்படுறாரு. அப்படியே வெளி பிரகாரத்துல இருக்க மணியப்பன் சன்னதியிலிருந்து வெளில வரும்போது கோயில் யானையான பூமா தேவிய யானைப்பாகன் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் பாகனுடைய பேச்சை கேட்டு ரொம்பவே சமத்தா குளிச்சிட்டு இருந்தது. அப்படியே இந்த பக்கம் கோசாலையில இன்னைக்கு காலைல விஸ்வரூபத்துக்கு வந்த அந்த ஒரு பசுமாடையும் தொட்டு வணங்கிட்டு அங்கிருந்து பிரகாரத்தோட இன்னொரு பக்கத்துல இருக்க எண்ணப்பன் சன்னதியில் உள்ள பெருமாளையும் கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தா மூலவருடைய தங்க விமானம் ரொம்பவே சிறப்பா காட்சி அளிச்சது. அதையும் மனசார கும்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் பிரகாரத்துல நடக்க ஆரம்பிச்சோம். அப்போ அங்க 96வது திவ்ய தேசமா திருப்பதி திருவேங்கடமுடையான் சுகை சிற்பத்துல அழகா காட்சி அளிச்சாரு. அவரையும் மனசார வணங்கிட்டு அங்கிருந்து வெளில வரும்போது 12 ஆழ்வார்களுடைய சுகை சிற்பமும் ரொம்பவே அழகா வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அந்த 12 ஆழ்வார்களையும் அப்படியே மனசார கும்பிட்டுட்டு அதுக்கு கீழே இருந்த இந்த கோயிலுடைய மூலவரான உப்புளியப்பருடைய போட்டோவுக்கு பக்கத்துல நிறைய பேர் நெய் தீபம் ஏற்றிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். நீங்களும் ரொம்பவே சிறப்பான இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல மறக்காம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம திருவிண்ணகர் உப்புளியப்பன் கோயிலுக்கு நீங்க ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.